ரேஷன் அரிசியை வச்சு கார கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரேஷன் அரிசியில் பண்ணுன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். எங்களோட ஹேர் ஆயிலும் ஹேர் வாஷ் பவுடர் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. அதுக்கு 1 கப் ரேஷன் அரிசி எடுத்துக்கோங்க. ரேஷன் அரிசி அல்லது இட்லி அரிசி இல்லை சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் எடுத்துக்கணும். நல்லா 4-5 தடவை கழுவிட்டு நல்லா அரிசி மூழ்கிற அளவுக்கு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா இது 1 மணி நேரம் ஊறட்டும். 1 மணி நேரம் ஊறினதுக்கு பிறகு தண்ணியெலாம் நல்லா வடிச்சிருங்க. சுத்தமாக தண்ணிலாம் இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசி மட்டும் சேர்த்துக்குங்க. அரிசியெல்லாம் சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இட்லி மாவு மாரி அரைச்சா போதும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொரன்னு அரைச்சிக்கிங்க. நல்லா அரைச்சி தனியாக அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து நல்லா கடலப்பருப்பு நல்லா பொரியட்டும். அதுக்கு 4 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. மிக்ஸி ஜாரை கழுவி கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா இதை தண்ணியில் நல்லா வற்றணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லா இது வதக்கட்டும். தண்ணியில் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றின பிறகு நல்லா இதுமாரி ட்ரை ஆகிடும். இப்போ மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. நல்லா சூடெல்லாம் ஆறட்டும். நல்லா 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு உங்களுக்கு கொழுக்கட்டை ஷேப்போ இல்லை உருண்டை ஷேப்பு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் கொழுக்கட்டையை செஞ்சுக்கிங்க. இந்தமாரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொழுக்கட்டை ஷேப் வந்துடும். இதுமாரி உருண்டையாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு இட்லி தட்டில் வச்சு நல்லா இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு திருப்பியும் வேக வச்சுக்கிங்க. மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நல்லா கொழுக்கட்டை வெந்துருச்சு. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிடுங்க.